மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் திரு செங்கோட்டையன் அவருடைய பெயர் இடம்பெறாதது இன்று அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதிமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் வைகை செல்வன், தம்பிதுரை, செம்மலை, வளர்மதி, கோகுல இந்திரா இன்னும் சில நபர்களுடைய பெயர் வெளியிடப்பட்டது. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் இல்லாதது அதிமுகவில் எடப்பாடி அவர்களால் செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறாரோ என்ற கேள்வியும் தமிழக அரசியலிலே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் இந்த பொறுப்பு பட்டியலில் தங்களுடைய பெயர் இல்லாததற்கு என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இது குறித்து நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினராக திரு செங்கோட்டையன் இருக்கிறார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் கழக அமைப்பு செயலாளராகவும் இருக்கின்றார். 2023 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் நேரத்தில் தொகுதி பொறுப்பாளராக திரு செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டார். இதைப்போல் கடந்த 2024 பாராளுமன்ற தொகுதிக்கு ஈரோடு தொகுதி பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் திரு செங்கோட்டையன் அவர்கள். இப்போது அதிமுகவில் திரு செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவினுடைய உடன்பிறப்புகள் சொல்வது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கும் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி இவர்களுடைய பெயரும் கூட தான் இடம்பெறவில்லை. ஆகவே இது சாதாரண ஒரு பூத் கமிட்டி அமைப்பதற்காக பொறுப்பாளர்கள் நியமனம் மட்டுமே என்பதால் முக்கிய தலைவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள் கூறியிருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் தன்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று கூறிய நிலையில் இதனை விமர்சனம் செய்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு தற்போதைய அமைச்சர் சிவசங்கர் காட்டமான பதிலையும் கூறியிருக்கின்றார். திரு சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இது குறித்து ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் மானமுள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள் என நிதானம் இல்லாமல் உளறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். ஜெயலலிதா, சசிகலா, பழனிசாமி என காலத்திற்கு ஏற்றார் போல போற்றி பாடுவதற்காகவே தன் வாயை வாடகைக்கு விட்டவர்தான் சி.வி. சண்முகம் என்பதும், அம்மா அம்மா என அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உருகிய சண்முகத்தின் நாக்கு, ஜெயலலிதா இறப்பிற்கு பிறகு சின்னம்மா இல்ல அது எங்க அம்மா என்று சசிகலா அவர்களை கூறியதும் நாம் மறக்கவில்லை. அம்மாவை மாற்றியவர் எல்லாம் அப்பாவை பற்றி பேச அருகதை இருக்கிறதா? அவமானப்படுவது அரிய கலை, அது சண்முகத்திற்கு அற்புதமாக வாய்த்திருக்கிறது என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.